இப்போ ஒரு போராட்டம் இருக்கு, அதில் ஆண்டவர் இதில் நீர் எனக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன? அவன் கேட்டு விசாரித்து அறிந்து கொள்ளுகிறான். ஏன் அறிந்து கொள்ளுகிறான் தெரியுமா? எனக்கான நன்மை என்னது என்பதை நான் அறிந்து கொண்டால்தான் அதற்கு தடையா இருக்கிற தீமை அகற்றப்பட நான் போராட முடியும். நான் அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். எனக்கான நன்மை, இப்போ நான் சந்திக்கிற சூழலிலே, பிரச்சனையிலே எனக்கான நன்மை என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர். ரெண்டு பாதை இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளுகிற பாதை, அவரால் நடத்தப்படுகிற பாதை. தாவீது இங்கே சும்மா வரல, ஆடுகளை விட்டுட்டு அவனுடைய தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறான். அதனாலதான் தைரியமா சொல்றாரு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நானா வரல, என்னை கொண்டு வந்தேன், என் அப்பா என்ன இங்க வர சொல்லிட்டார், நான் வந்துட்டேன். ஓகே, இங்க இப்போ பெரிய பிரச்சனை, எல்லாம் பிரச்சனையோடு நன்மை என்ன? இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்க. இப்படி 2-3 வீட்டை கேட்டு அறிந்து அந்த தீமை அகற்றப்பட அவன் போராடுகிறான். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைங்க வாழ்க்கையில சில போராட்டம் வரும்போது ஏற்கனவே கர்த்தர் பிள்ளைகளை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அதுதான் நன்மை. அப்ப அந்த நன்மையை சுதந்திரிக்கணும்னா தீமை அகற்றப்பட என்ன செய்யணும்? போராடணும்.